முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் வீட்டுக் காவல் உத்தரவு தொடர்பான பிற்சேர்க்கையில் அரசாங்கம் செயல்படாததற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொறுப்பேற்க வேண்டும் என்று குவாம்சாங் அம்னோ வலியுறுத்தி இருப்பதை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக அன்வாரை தாக்குவதற்கு முன்பு அம்னோ பிரிவு அதிக விவேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று குவாம்சாங் PKR தலைவர் அஷாருன் ஊஜி கூறினார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி கூட்டாட்சி பிரதேச மன்னிப்பு வாரிய கூட்டத்தின் போது நஜீப்பின் அரச மன்னிப்பு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தவர் அன்வார்தான் என்று அவர் கூறினார். அந்த நிகழ்ச்சி நிரலை கூட்டத்திற்கு கொண்டு வந்ததற்காக குவாமுசாங் அம்னோ பிரதமருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். குறைந்தபட்சம் நஜீப்பின் சிறை தண்டனை மற்றும் அபராதம் கணிசமாக குறைக்கப்பட்டது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி நஜீப்பின் 12 ஆண்டு கால சிறை தண்டனை 6 ஆண்டுகளாக பாதியாக குறைக்கப்பட்டு 210 மில்லியன் அபராதம் 50 மில்லியனாக குறைக்கப்பட்டதாக மன்னிப்பு வாரியம் அறிவித்தது. ஆனால் வீட்டுக்காவல் கூடுதல் உத்தரவு விவகாரத்தில் மன்னிப்பு வாரியத்தின் முடிவு இல்லாததால் இந்த இணைப்பின் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அஷாருன் கூறினார். உள்துறை அமைச்சர் விளக்கியது போல ஜனவரி 29ஆம் தேதி வாரியத்தின் முடிவின் அடிப்படையில் சிறைத்துறை குறைக்கப்பட்ட தண்டனையை நிறைவேற்றியது. அதில் மாட்சிமை தங்கிய மாமன்னரின் கையொப்பம் மற்றும் அரச முத்திரை இருந்தது என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியாவுக்கு அழைத்து வரப்பட்ட 127 பாலஸ்தீனியர்கள் காசாவில் திட்டமிடப்பட்டுள்ள 42 நாள் போர் நிறுத்த காலகட்டத்தின் போது அவர்களின் நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி தெரிவித்துள்ளார். கடந்த வார அமைச்சரவை கூட்டத்தின் போது இவ்விவகாரத்தை தாம் தனிப்பட்ட முறையில் எழுப்பியதாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூரில் உள்ள விஸ்மா டிரான்சிட்டில் நடந்தது போன்ற செயல்கள் அல்லது கலகங்களை தாங்கள் விரும்பவில்லை என்று கிராமப்புற மற்றும் வட்டார மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான ஜாகித் தெரிவித்தார். அறுவடை திருநாளான பொங்கல் கொண்டாட்டம் மலேசியாவின் பல்லின மக்கள் மத்தியில் ஒற்றுமையை வளர்ப்பதுடன் வேறுபட்ட சமூகங்களின் கலாச்சாரம் மற்றும் சரித்திரம் மீதான புரிந்துணர்வை வலுப்படுத்துவதாக தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய சமூகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதுடன் ஒரு தலைவர் எனும் முறையில் பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்பது தமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்று அவர் கூறினார். அடையாளம் தெரியாத உள்ளூர் நபரின் உடல் நேற்று காலை ஜொகூர் பாரு டேசாரு கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் 30 முதல் 40 வயதுக்கு உட்பட்ட உள்ளூர் சீனர் என நம்பப்படுகிறது என்று நகர மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரண்டன் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். காலை 7:30 மணிக்கு வெள்ளை அரைக்கால் சட்டை மட்டும் அணிந்திருந்த அந்த நபர் மயக்கமடைந்த நிலையில் இருப்பதாக பண்டார் பெனாவார் காவல் நிலையத்திற்கு புகார் கிடைத்ததாக அவர் கூறினார். இந்நிலையில் பிரேத பரிசோதனை முடிவுகள் பாதிக்கப்பட்டவரின் மரணம் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை ஈப்போ தஞ்சோங் ரம்புத்தானின் கம்போங் கோலம் அருகே கால்நடைகள் மீது புலி ஒன்று தாக்குதல் நடத்தியதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் பேரா வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பெர்ஹெலித்தான் உறுதிப்படுத்தியுள்ளது. புலியின் காலடி தடங்கள் மற்றும் தாக்குதலின் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் அது வயதான புலி என்று தாங்கள் நம்புவதாக அதன் இயக்குனர் யூசப் ஷெரீப் கூறினார். இருப்பினும் புலியின் பாலினம் மற்றும் எடை பற்றிய கூடுதல் விவரங்கள் தளத்தில் பொருத்தப்பட்ட கேமராக்களின் காட்சிகளை மதிப்பாய்வு செய்த பின்னரே தீர்மானிக்க முடியும் என்று அவர் பர்னாமாவை தொடர்பு கொண்ட போது தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி உலு கெந்தாவில் உள்ள கம்போங் ஒராங் அஸ்லி சுங்கைச்சோவில் கால்நடைகளை தாக்கிய அதே புலியாக இது இருக்கலாம் என்று யூசப் கூறினார். கிள்ளான் பள்ளத்தாக்கு சுற்றுப்பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகள் மூலம் அனைத்துலக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளதை போலீசார் அம்பலப்படுத்தியுள்ளனர். இம்மாதம் 16ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அச்சோதனை நடவடிக்கைகளின் போது போதைப் பொருளை தயாரித்து வரும் கும்பலின் நடவடிக்கையை போலீசார் முறியடித்துள்ளனர். அச்சோதனைகளின் போது போலீசார் 12 கோடி வெள்ளி மதிப்புடையதாக கணிக்கப்பட்டிருக்கும் பல்வேறு வகையான 832.9 கிலோகிராம் போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.